முன்னுக்கு இந்த நிகழ்வு வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இவருக்கு முதலாம் இடமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. கிளர்ச்சி இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. சீத்தமிழை சீத்தமிழ்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரு ரஜீவன் வந்து சேனலில் அப்படி ஒரு கண்டஸ்டன் வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. யார் அந்த ரஜீவன்? ஆயிரக்கணக்கான கனவுகள், 2000 போட்டியாளர்கள், ஆனால் ஒட்டுமொத்த இலங்கையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஒற்றை மனிதன். அசாத்திய துணிச்சல். ஈழத்து மண்ணில் கிளிநொச்சி ராமநாதபுரத்தின் பெருமையை உலகறியச் செய்த கலை சூரியன். உடல் குறைபாடுகளை ஒரு தடையாக நினைக்காமல் மேடையே தன் காலடியில் பணிய வைத்து மாற்றுத்திறனாளி கலைஞர் ரஜீவன் அவர்களே. சிரச தொலைக்காட்சியின் சூப்பர் காட் டேலண்ட் மேடையில் தாயின் பாசத்தை தன் அசைவுகளால் அவர் விவரித்த போது நடுவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரங்கமே கண்ணீரில் நனைந்தது. வெறும் நடனம் என்பதை தான் ஒரு போராட்டத்தின் வெளிப்படையாக அமைந்த இவரது காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் பல மில்லியன் இதயங்களை வென்றன. டைட்டன் வின்னர் ஆவார் என்ற எதிர்பார்ப்புடன் அனைவரும் காத்திருக்க, இறுதிப் போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்திருந்தாலும் உலக தமிழர்கள் மனதில் என்றுமே முதலிடம் பிடித்த தன்னம்பிக்கையின் முகவரி இவர்தான். உலகையே வியக்க வைத்த ரஜீவன் அந்த உணர்ச்சிகரமான பயணம் உங்கள் கண் முன்னே இதோ. இந்த போட்டிகளில் தாய்மையை உணர்த்தக்கூடிய பாடல்களால் அனைவரது மனங்களையும் வென்ற இவர் இறுதிப் போட்டியில் கடவுள் பக்தியுடன் தூக்கு காவடிகளை கொண்ட ஒரு நடனம் பலரது பயத்தையும் வரவேற்பையும் பெற்றிருந்தது. இறுதியில் நடுவர்களின் கண்ணீர் மல்க பேசிய அந்த வார்த்தைகள் இன்னும் ஒவ்வொரு மனதிலும் ஒரு மணித்துளியாய் நிற்கின்றது. வணக்கம் உறவுகளை, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் பிரபல தொலைக்காட்சியான சிரச டிவியில் காட் டேலண்ட்ங்கிற நிகழ்ச்சியில் கிளிநொச்சி பொடியன் ஒருத்தர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவருக்குரிய வரவேற்பு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நடக்க இருக்குது. இந்த நிகழ்வு தொடர்பான விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ரஜீவனை வரவேற்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோல் பால் டீம் ஒன்று நிற்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, அவை என்னென்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து. ஓகே, இந்த இடத்துல முன்னுக்கு நில்லுங்க. இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல போலீஸார் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல அவருக்கான ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நடக்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல் பால் டீம் ஒன்று தான் இதை கௌரவிப்பு செய்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொடியன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்றபடியால் அது சார்பானவர்கள் வந்து இங்கே வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கொண்டிருக்கார். ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இவருக்கு நடனம் பழக்கி கொடுத்த நடன ஆசிரியர் தான் சாகிர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாடை போட்டி வரவேற்று கொண்டிருக்கிறாங்க. இது வந்து ஆதில் பியூட்டிஷியன் அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்குது. அவையுடைய அம்மா பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ரஜீவன்ற பேர் அந்த பலகையில் அடிக்கப்பட்டிருக்குது. இதான் வாகனம். தொடர்ந்து இந்த இடத்துலேருந்து பயணித்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ரோல் டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-4-5 பேர் ஒரு பேனர் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு அவரை வரவேற்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சொன்னால் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அழைத்து வரப்பட்டு சரியாக 4 மணி முதல் ராமநாதபுரம் யுத்தத்தின் வழியின் உச்சத்திலிருந்து சாதனையின் உச்சம் வரை சென்ற எங்கள் மண்ணின் நாயகன் சதா ரஜீவன் அவர்களே
அந்த ரோல் பால் டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா எல்லாமே அந்த ஷூவெல்லாம் போட்டுக்கொண்டு இந்த இடத்துல கீழே நிற்கிற அந்த கெத்தே வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். ப்ளூ கலர் ஷூ உண்டு, அங்கால பிளாக் கலர் எல்லாம் வீல் போட்டு சும்மா வேறு லெவலில் நிற்கிறாங்க இந்த இடத்துல. இதிலேருந்து இவங்க ராமநாதபுரத்தை மட்டும் இங்கேருந்து இந்த வீல்லே வர போகிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இப்போ எல்லாம் போய்கிட்டு கிவார் பிரச்சனை இருந்தும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்துக்கான பெட்ரோல் வந்து இலவசமாக லங்கா ஐஓசி அடித்து விடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. லங்கா ஐஓசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவசமாக பெட்ரோல் அடித்து கொடுக்குறாங்க. அப்படியா? இலவசமாக பெட்ரோல் அடித்து கொடுக்குறாங்க அப்படியா? இல்லை அப்படி இல்லைண்ணே. சரி சரி, ஓகே. தவறான தகவல் தானே அது. அப்படி இல்லை, ஓகே ஓகே. இப்போ சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னுக்கு போகிறது போய்கொண்டிருக்கிறாங்க. மின்சார சபை தாண்டி போய்கொண்டிருக்காங்க. ஓகே, இப்போ சந்திரன் பூங்கா கிட்டே வர இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் பூங்காவுக்கு முன்னுக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு படையே வந்து கொண்டிருக்குது பின்னால். இந்த இடம் வந்து வாகன நெரிசல் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல தான் போலீஸார் வழங்கி கொண்டிருக்கிற வந்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியா இருக்கும். இப்போ சந்திக்கிட்டு வந்து கொண்டிருக்குது. வாகன கடும் நெரிசலுக்கு மத்தியில் தான் வந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு தரலையா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு மாற்றுத்திறனாளி பொடியன் ஒருத்தர் இலங்கையின் பிரபல தொலைக்காட்சியான சிரசு டிவியில் ஒரு கொட் டேலண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்றைக்கி வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நிச்சயமாக என்னுடைய பேர் ஆண்டனி. நான் வந்து கரைச்சி பிரதேசத்துடைய மாற்றுத்திறனாளி செயலாளராக இருக்கிறேன். உண்மையில் ஒரு சந்தோஷமான விடயம். ஒரு மாற்றுத்திறனாளியாக இலங்கை நாட்டிலே பல்வேறு வகையான போட்டியாளர்களோடு, கொட்டலன் போட்டின்னு சொல்ல போனால் அது பல்வேறு வகையான போட்டியாளர் பங்கெடுக்கின்ற போட்டி. அந்த போட்டியிலே இன்றைய தினம் வெற்றி பெற்று இந்த இடத்திலே அவனுக்கான கௌரவம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே சிரச டிவி என்பது இலங்கையிலே முதல் தர டிவியில் தொலைக்காட்சியிலே அவன் தன்னுடைய சாதனை பயணத்தை முன்னெடுத்திருக்கிறான். உண்மையிலே வாழ்த்தப்பட வேண்டிய விடயம். அவனுடைய பயணம் தொடர்ச்சியாக இந்த கிளிநொச்சி மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக இந்திய தொலைக்காட்சி ஜீ தமிழ் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வரும் வெற்றி பெற்று வருபவர்களுக்கு கொடுக்கப்படும் வரவேற்பை பொறுத்த ஒப்பிடும்போது இவருடைய வரவேற்பு வந்து ஏதாச்சும் வித்தியாசம் தெரிகிறதா? முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் ஜீ தமிழ் என்றது அது இந்தியாவிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இது இலங்கையிலே சர்வதேச திறமைக்கு ஒரு போட்டியாகத்தான் இந்த போட்டி பார்க்கப்படுகிறது. அதைவிட மேலான ஒரு போட்டியாகத்தான் இந்த போட்டி கருதப்படுகிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெற்றது என்பது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. கிளர்ச்சி இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. ஜீ தமிழ்னு சொல்லுகிறார். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு பதிவுகளுக்கும் ஜீ தமிழை போய் அவருடைய சாதனை தொடர வேண்டும் என்று போடுகிறார்கள். ஆனால் ஜீ தமிழை விட இது ஒரு பிரமாண்டமான மேடை என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே, நன்றி. நன்றி. மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். ரஜீவன் வந்து இந்த போட்டியிலே தன்னுடைய சாதனை பயணத்தை முன்னெடுத்திருக்கின்றான். ஆனால் அவனுடைய சாதனை பயணம் அவன் வின்னராக வர வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் குறிப்பாக சொல்லப்படும் மனம் வரத்தக்க விடயம் ஒன்று என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் மாற்றுத்திறனாளியாக பார்க்கின்ற போது அவர்களுக்கான முன்னுரிமையை வழங்குவதில்லை. யாரோ உண்மையாக சினிமாவிலே ஒரு பெண் நடிகை நடிக்கின்ற போது அவருக்கு தேவையான வாக்குகளை அள்ளி வழங்குவார்கள். ஆனால் மாற்றுத்திறனாளி எத்துறையிலே அவர்கள் சாதிக்க சென்றாலும் அவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை. மக்கள் அதனை முதலிலே எந்த துறை என்பதில்லை, மாற்றுத்திறனாளி அல்ல, அது நல்ல தகுகாரத்தில் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் சாதனை செய்கின்ற போது அவர்களுக்கான முழு வகையான ஆதரவை வழங்கணும். பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளிலிருந்து அரச அதிகாரிகள் வரை அவர்களுக்கான சப்போர்ட் வழங்குவதில்லை. அவ்வாறு வழங்குகின்ற போது அவர்கள் மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்வருகின்ற காலங்களிலாவது இவ்வாறான மாற்றுத்திறனாளிகள் சாதனை படைக்கின்ற போது இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளோடு அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை, அவர்களுக்கான ஊக்குவிப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன். நன்றி. 2000 பேர்களை உருவாங்கிய இந்த கோட்டரன் போட்டியிலே இறுதி மேடையிலே சிறப்பான தன்னுடைய திறனை வெளிப்படுத்தியுள்ளார். இருந்தபோதும் உண்மையிலே அந்த போட்டி என்பது வாக்குகளால் இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது உங்களுடைய கருத்தை பகிருங்கள். வணக்கம். எங்களுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்கள் இடத்துலேருந்து இப்படி ஒரு இடத்துல போய் எங்கள் சுதாஸ் ரஜீவன் வின் பண்ணி வந்ததில் எங்களுக்கு
மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு வெற்றியும் எங்களுக்கு. இது எங்களுக்கு நாங்கள் 2ஆம் இடம்னு சொல்கிறதுக்கு இல்லை, எங்களுக்கு இது அவர் ஃபஸ்ட் எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவரை நாங்கள் ஃபஸ்ட்டாக தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ தெரியும் நான் எப்படித்தான் நாங்கள் போனாலும் வாக்கு அடிப்படையில் பார்க்க போனால் நாங்கள் இறுதி போட்டிக்கு நீங்கள் நேரடியாக போயிருந்தீங்களா? இறுதி போட்டி அந்த இறுதி தருணம் வந்து இவருக்கு முதலாம் இடமா, அந்த டைட்டில் வந்து ஒரு ஒரு பரபரப்பாக இருந்தது, அந்த அதை பற்றி சொல்லுங்க. இறுதி தருணத்திலே நாங்கள் இவருக்கு முதலாம் இடமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. ஏன்னா இவற்றை புஷ்பம் வந்து நேரடியாக பார்க்கும்போது எங்களுக்கு இவருக்கு தான் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ வாக்கு அடிப்படையில் அவருக்கு செகண்டாக கிடைக்கும் போது அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். நான் ஏற்றுக்கொள்ளத்தான் பண்ணுவேன் சொன்னால் எங்களுக்கு தெரியும், நான் தமிழர்கிட்ட பெரும்பான்மை தெரியும், தமிழருக்கும் சிங்களருக்கும் கூட பெரும்பான்மை தெரியும் தானே. அந்த அடிப்படையில் நாங்கள் அவற்றை இதை ஏற்றுக்கொள்ளத்தான். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? நன்றி சொல்லணும்னு சொன்னால் இதை பொறுத்த வரைக்கும் இவரை கொண்டு நடத்தின அவன் அம்மாவுக்கும், அவரை இதுக்கு எல்லாத்துக்கும் ஊக்குவித்து கொண்டு நடத்தின தீபனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அதே விட இவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இவர் இப்படி ஒரு ஆள் இருக்கிறேன்னு கொண்டு வந்த சிரச டிவிக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நன்றி நன்றி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வாகனங்களும் வந்து கொண்டிருக்குது. ஒரு மிகப்பெரிய பேரணியாக ஒரு மாதிரி வந்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பாருங்கள், அதிக அளவிலான பைக்குகளும் வந்து கொண்டிருக்குது. ஜீவன் வந்து கொண்டிருக்கும் அந்த வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. 2000 போட்டியாளர்கள் பங்கு கொண்டு ஸ்ரீலங்கா அவர்களே கௌரவம் செய்கின்ற விழாவில் ராமநாதபுரம் கலைச்சுடர் சரசமுக நிலையத்திலே நடைபெறுகின்ற நிகழ்விலும் கலந்து சிறப்பிப்பதற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து வைக்கின்றார்கள் ராமநாதபுரம் மத்திய மாவிக்கிராம அபிவிருத்தி சங்கத்தினர். ரோல் பாய் டீச்சர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஓசி மக்கள் வங்கியெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி பிரதான நகரில் போய் கொண்டிருக்கிறது. குறிப்பா சொல்லணும், ரஜீவனை பத்தி 6 பேருக்குள்ள கடைசி இறுதி போட்டியில் வந்த 2000 பேர் போட்டி போட்ட போட்டியில கடைசி இறுதி 6 பேருக்குள்ள வந்த அந்த பெருமையும், அதாவது எங்களுக்கு அது சொந்தமான கிளிநொச்சி மண்ணுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இன்னைக்கு இருக்கிற ரஜீவன். உண்மையிலேயே அவர் இன்னும் பல மேடைகள், குறிப்பா அமெரிக்காவில் இருக்கிற கொட்டலன் ரஜீவன் அவர்கள் எப்படியுமே பண்ணுவார். இலங்கைக்கும் நம் நாட்டுக்கும் பெருமை, குறிப்பா நம்ம ஈழ தேசத்துக்கு பெருமை சேர்த்துறான். நன்றி நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சேரன் திரையரங்குக்கு நேராக முன்னுக்கு போய் கொண்டிருக்குது. கிளிநொச்சியில் அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேரன் திரையரங்கு மிக விமர்சையாக ஓப்பன் செய்யப்பட்டது. ஸோ இன்றைக்கு அந்தோணி படம் போய் கொண்டிருக்குது, அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நிச்சயமாக கிளிநொச்சிக்கு இவ்வாறான பெருமை வந்து நான் நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் முதல் தடவை நினைக்கிறேன். ஒரு டிவி சேனலில் வெற்றி பெற்று இதுதான் முதல் தடவை இப்படி ஒரு வரவேற்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஆலயம் இருக்குது. பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னுக்கு இந்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட இந்த பேரணி போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட இந்த பேரணி போய் கொண்டிருக்கிறது. இப்போ
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காக்கா கடை சந்தி ஆரம்பிச்சிட்டது. காக்கா கடை சந்தியிலேருந்து இப்போ தொடர்ந்து இருக்குது. மெதுவாக போடுங்க, மெதுவாக போடுங்க. இப்போ காக்கா கடை சந்தியிலேருந்து அப்படியே திரும்பி போய் கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். போலீஸார் முழு சப்போர்ட்டும் கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் கடினப்பட்டு இந்த ரோல் பால் டீம் வந்து கொண்டிருக்கிறாங்க. வட்டக்கச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு வந்துட்டது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக வாகனங்களோட இந்த பேரணி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி சாதனையாளர்களையும் பார்க்கலாம். கிளிநொச்சி மகாவித்தியாலய சாதனையாளர்களோட படங்களும் போடப்பட்டிருக்குது. கிளிநொச்சி பல சாதனையாளருக்கு சொந்தமான ஒரு மாவட்டம். அந்த வகையில் இந்த வருடம் ஏஎல் பரீட்சையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நடத்துறதுக்கு இருக்குங்கிறத என்னுடைய பார்வையில் நான் இந்த பாடசாலையை இந்த நேரத்தில் ஒரு வெற்றி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் சொல்லிட்டு வரேன். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் கிளிநொச்சி குளத்தடியை வந்துட்டோம் நாங்கள். இப்போ கிளிநொச்சியை மட்டும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த டீமை பார்த்தா கிளிநொச்சி குளத்தடிக்கு வந்துட்டேன். கிளிநொச்சி குளத்தினூடாக அந்த பேரணி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தம்பி வணக்கம். இப்போ என்னென்னா சிரச டிவியிலேருந்து ஒரு அண்ணன் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கார். வட்டக்கட்சியை சேர்ந்த அந்த அண்ணனுக்கு எப்படி வாழ்த்து சொல்கிறீங்களா? என்ன பார்த்து விட்றீங்க? வாழ்த்து சொல்கிறீங்களா என்ன? தெரியுமா? தெரியாதா? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த அண்ணன் வந்து கொண்டிருக்குது. அண்ணர் வணக்கம் 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 வணக்கம். எங்களோட ஒரு பொடி இன்னைக்கு சிரச டிவியில் வெற்றி பெறார். உங்களோட கருத்து என்ன? எங்களோட ஒரு பொடி என்ன? எப்படி என்ன வாழ்த்து? உங்களோட வாழ்த்து என்ன? வாழ்த்து செய்தியை சொல்லுங்களேன். வாழ்த்து அவர் இப்படி வந்ததுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஓகே நன்றி. எங்கேருந்து வாரீங்க? முல்லைத்தீவில் அந்த வேலைக்கு போயிட்டு போகிறீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. கிளி வேர்ல்டுகிட்ட இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. கிளி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து செம்ம ஸ்பீடாக வராங்க. பிடிங்க செம்ம ஸ்பீடாக வராங்க. ஊர்வலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிளிநொச்சி குளத்துக்கு கீழே இருக்கிற அந்த பாலத்தில் போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். கௌரவிப்பு விழா ஸ்ரீலங்கா சீசன் 3 யுத்தத்தின் வலியின் உச்சத்திலிருந்து சாதனையின் உச்சம் வரை சென்ற எங்கள் சாதனையாளர் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வெற்றி நாயகனை கொண்டு வர அந்த வாகனத்தில் தான் வந்து கொண்டிருக்கோம். இந்த வாகனத்தில் தான் வந்து கொண்டிருக்கோம். இவருக்கு முழுமையான நடன பயிற்சியை வழங்கின சாகிர் மாஸ்டர் இருக்கிறேன். மாஸ்டர் வணக்கம். வணக்கம். உங்களை ஒரு அறிமுகப்படுத்திடுவோம். நீங்கள் எந்த ஊர்? நீங்கள்? நான் வந்து மட்டக்களப்பில் ரஜீவன் இன்றைக்கு வெற்றி நாயகனாக வந்து கொண்டிருக்கும் ரஜீவனுக்கு நீங்கள் தான் நடன பயிற்றுவிப்பாளராக இருந்திருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ரஜீவன் வந்து சேனலில் அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க.
இப்போ அவருக்கு வந்து அவராகவே வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு. அவரை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி. உங்களால் முடியுமான்னு சொல்லிக்கல நான் சேலஞ்சிங்கோடு எடுத்தேன். ஏன்னா நார்மலாக வந்து 2 லெக்கோடு ஆடுறவங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை வச்சு நான் இவரை எப்படி கொண்டு போகலாமன்ட்டு அந்த ரூட்டை பிடிச்சி கரெக்டாக கொண்டு போயிருக்கேன்னு நம்புகிறேன். எவ்வளோ காலம் எடுத்தது இவருக்கு இது முழு பயிற்சியை வழங்குறதுக்கு? இல்லை, முழு பயிற்சியை வந்து இவருக்கு வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகிட்டு தானே. இப்போ எனக்கு வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு 1 வீக் அந்த பீரியடில் தான் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 1 வீக்லேயே இவரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, நீங்கள் பயிற்றுவிச்ச ஒரு போட்டியாளர் இன்றைக்கி வெற்றி நாயகனாக வந்து கொண்டிருக்கார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நானுமே ஸ்டார்ட்டில் வந்து வாய்ப்புன்றது நம்ம தமிழர்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. அப்போ இவனில் ஏதோ ஒரு யூனிக் இருக்குன்னு தான் சேனல் நம்பி இவன் எடுத்துருக்காங்க. அதை இவன் சக்ஸஸ் பண்ணியிருக்கான்னு நான் நம்புகிறேன். நானுமே அதை சேனல்கிட்டே நம்பியிருக்காங்க. அப்போ அதுக்கும் நான் அவங்கள நம்பினதுக்குரிய வேர்த்தான ஆளாக நான் பார்க்குறேன். நன்றி நன்றி மாஸ்டர், இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட இணைஞ்சு வைக்க நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பட்டாசுலாம் கொடுக்க போகிறாங்க. கொளுத்துங்க கடும் வரவேற்பு தானே சிந்து சந்தை. ஓகே, இப்போ ரஜீவன் ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மக்களும் சேர்ந்து கடுமையான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். 55 நாங்கள் வரும்போது இருந்த க்ரௌடுக்கு இப்போ பாருங்கள், எல்லாம் வாகனத்திலையும் பைக்குகளையும் டீமாக வந்து கொண்டிருக்கிறாங்க எல்லோரும். டிரைவரே இல்லையா நடந்துட்டு அதெல்லாம் ஓகே வாங்க உங்களால் முடியும் கமான் சொல்லலாம். ராமநாதபுரம் குடும்பமாக இந்த டீமை பார்த்து வந்து கொண்டிருக்கிறாங்க. வேறு ஃபோனில் வீடியோ எடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி வராங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு வரவேற்பாங்க. அதிக அளவிலான பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு கட்டும் வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பட்டாசு வெடிகளும் ஊர் மக்களினுடைய பயங்கரமான வரவேற்பும் உண்மையிலே ஊரில் அவர் வாகனத்தில் போயிடாது தாங்கள் தான் தூக்கிட்டு போவோம்னு சொல்லி எல்லோரும் கீழே இறக்கிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜீவன் ஊருக்கு வந்துட்டோம். நாங்கள் ஊரில் இருந்து தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஸோ கட்டும் பயங்கரமான வரவேற்பு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், ரஜீவனை வரவேற்கிறதுக்காக சின்ன பிள்ளைகள் குட்டீஸ்லேருந்து எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பமாக எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ரஜீவன். ஓகே மக்களே, இந்த காணொலியை நாங்கள் இதோடு நிறைவு செய்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் பதிவு செய்யலாம்னு இருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்த காணொலிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருங்க.